1947 நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு உற்சாக குரல் ஒன்று இந்திய மக்களை அழைத்தது. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் கண்ணியத்திற்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு. மக்களின் வெள்ளத்தில் அவர் சொன்னார், வேர்ல்ட் இன் டீப் ஸ்லீப், இந்தியா இஸ் அவேக். உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் இந்தியா மட்டும் விழித்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். சுதந்திர வேட்கையை மற்ற நாடுகளுக்கும் கற்றுக் கொடுத்தது நம்முடைய இந்திய திருநாடு. சுதந்திர எண்ணத்தை மற்றவர்களுக்கும் தோற்றுவித்து அவர்களையும் சுதந்திர எண்ணத்தோடு அடிமை சங்கிலியை அறுத்தறிய செய்ய தூண்டியது இந்த இந்திய திருநாடு. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் பெரும் இந்திய திருநாட்டை மட்டும் அடிமைப்படுத்தவில்லை, இந்திய திருநாட்டை மட்டும் கையகப்படுத்தவில்லை, கிட்டத்தட்ட 90 நாடுகளை அவர்கள் கையகப்படுத்தி இருந்தார்கள், அடிமைப்படுத்தி இருந்தார்கள். எல்லா நாடும் செய்யாத ஒரு சூளுரையை இந்திய திருநாடு செய்தது. வித்தியாசமான முறையில் போராட்டம்.